السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 164. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 164ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் ஒரு புதிய தலைப்பான பாபுல் இஸ்லாஹி பைனன் நாஸ் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 164ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பினை, ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பாகிறது பாபுல் இஸ்லாஹி பைனன் நாஸ் என்று அமையக்கூடிய தலைப்பாக இருக்கு. இப்ப இதற்கான அர்த்தம் என்னன்னா, மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குதல் என்பதை குறித்தான பாடம் என்பதாக இருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த காலத்திற்கு ரொம்ப முக்கியமாக, ரொம்ப தேவைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இது அமைகின்றது. இப்போ மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவது இஸ்லாத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கு. அப்போ இதை குறித்து அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் எக்கச்சக்கமான ஆயத்துக்களை சொல்லித் தருகிறான். அது மாத்திரம் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இது குறித்தான எக்கச்சக்கமான ஹதீஸுகளை பல கிரந்தங்களில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ அந்த அளவிற்கு இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இது அமைகின்றது. அப்போ மக்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை உண்டாக்கணும், ஒரு ஒற்றுமையை உண்டாக்கணும். மக்களுக்கு மத்தியில ஃபித்னாவை உண்டாக்குறது, குழப்பத்தை உண்டாக்கி 2 நபர்களுக்கு மத்தியில சண்டையை மூட்டுறது, இவரை பற்றி அவரிடத்துல கோல் சொல்றது, அவரை பற்றி இவரிடத்துல கோல் சொல்வது, இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமே கிடையாது. அதற்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை என்பது உண்டு. அப்போ மக்களுக்கு மத்தியில மனதால் அவர்களுக்கு ஒரு இணக்கத்தை உண்டாக்க நம்ம நாடணும். அப்போ நமக்கு ஹதீஸ்ல சொல்லி தருவாங்க, இந்த மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவதற்காக பொய் சொல்வது என்பதும் கூடும் என்பதை சொல்லி தருவார்கள். அப்போ பொய் சொல்றதே முதல்ல ஒரு ஹராம் தான், ஒரு கூடாத ஒரு விஷயம்தான். அதுல நமக்கு இந்த பாடத்துல கூட பின்னாடி இந்த ஹதீஸ் வரும். அப்ப என்னன்னா, அதுல சொல்லுவாங்க 3 விஷயத்துல பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி, அதுல 2வது விஷயமாக இத சொல்லுவாங்க, மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவதற்காக பொய் சொல்லலாம். அப்போ இவரை பற்றி அவரிடத்துல நல்லபடியாக சொல்லலாம், அவரை பற்றி இவர்கிட்ட நல்லபடியாக சொல்லலாம். அப்படி சொல்றது மூலமா என்ன ஆகும்? அது பொய்யாக கூட இருக்கலாம், அது உண்மை இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அது சொல்வதின் காரணமாக 2 பேருக்கு மத்தியில ஒரு இணக்கம் உண்டாகுமா இல்லையா, ஒரு ஒற்றுமை உண்டாகுமா இல்லையா? சரி, நம்மளை பத்தி அவர் அப்படி நினைச்சு வச்சிருக்காரு, சரி நம்ம தான் அவர் தப்பா நினைச்சிட்டோம் போல தெரியுது அப்படின்னு இவரை நினைப்பாரு. சரி, நம்மள அவர் தப்பா நினைச்சிட்டோமே, நம்மளை பத்தி அவர் நல்லபடியா நினைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவரும் நல்லெண்ணம் கொள்வார். இப்ப 2 பேருக்கு மத்தியில ஒரு இணக்கம் என்பது உண்டாகக்கூடியதாக இருக்கும்.
அப்ப இதன் காரணமாகவும் பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்பதாக மார்க்கத்தில் ஒரு அனுமதி இருக்கின்றது. அந்த அளவிற்கு முக்கியத்துவமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பானது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல இந்த தலைப்பு குறித்தான ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம பார்த்தாச்சு. அப்போ இதற்கு கீழே முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக ஒரு 4 ஆயத்தினை குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வருவாங்க. அந்த 4 ஆயத்துக்களுக்கான தர்ஜிமாய் விளக்கத்தை பற்றி இன்றைய பாடத்தை நம்ம பேச இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த பாடத்தினுடைய முதல் ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு ஹதீஸை குறித்தான செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 31வது பாடம். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 31வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் அல்லாஹுடைய கிருபையால 30 பாடங்களை நம்ம வெற்றிகரமாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அனைத்து பாடங்களையும் அல்லாஹு தஆலா நம்முடைய கல்பில் கபூலாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ இந்த 31வது பாடத்தை குறித்து நம்ம பார்ப்போம். பாபுல் இஸ்லாஹி பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவது பற்றிய பாடம் என்பதாக இருக்கு. இதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்தபடியாக முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு 4 ஆயத்தை சொல்லித் தருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். இப்போ அந்த 4 ஆயத்தை குறித்தான விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பாருங்க. கால அல்லாஹு தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா சொன்னான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸ்ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். ஸதகல்லாஹுல் அலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத். இதற்கான தர்ஜிமா என்னன்னா, லா கைர, எந்த ஒரு நன்மையும் இல்லை, ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், அந்த மனிதர்களின் பெரும்பாலான இரகசிய பேச்சுகளில் இருந்து பெரும்பாலானதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. இல்லா மன், ஒருவரை தவிர, அமர பிஸ்ஸதகத்தின், தர்மத்தை கொண்டு அவர் ஏவினார், அவ் அல்லது மஅரூஃபின், நன்மையான காரியத்தை கொண்டு அவர் ஏவினார், அவ் அல்லது இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் அவர் இணக்கத்தை உண்டாக்குவதை கொண்டு அவர் ஏவினாரே, அத்தகைய ஒருவரை தவிர மனிதர்களில் அந்த பெரும்பாலான ரகசிய பேச்சுக்களில் எவ்வித நன்மையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. இப்போ மனிதர்கள்லாம் அந்த உலகத்துல பெரும்பாலானவர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ரகசிய பேச்சுகள் பேசுவாங்களா இல்லையா? அந்த ரகசியமான பேச்சுல அதிகமானோர்கள், பெரும்பாலான ரகசிய பேச்சுக்கள்ல எந்த ஒரு நன்மையும் கிடையாது, ஒருவரை தவிர என்பதாக சொன்னான். எப்படிப்பட்ட ஒருவர் தெரியுமா? அவரு தர்மத்தை கொண்டு அவர் ஏவக்கூடியவராக இருப்பார். நீங்களாம் தர்மம் செய்யுங்கப்பா, தர்மங்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்நாள்ல செய்யுங்கள், தர்மங்கள் அல்லாஹ்விடத்து நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த ஏவலை செய்வார் அல்லவா, அத்தகைய ஒருவர். அவரை தவிர இன்னும் அவர் நன்மையான காரியத்தை கொண்டு, நலவான காரியத்தை கொண்டும் அவர் ஏவல் செய்வார். எதெல்லாம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்குமோ, அல்லாஹுடைய அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குமோ, அத்தகைய அந்த நன்மையான காரியம். இப்போ உதாரணத்துக்கு தொழுவது, தஸ்பீஹ் செய்வது, துஆ கேட்பது, சுன்னத்தை பின்பற்றுவது, நல்ல நல்ல காரியத்தில் ஈடுபடுவது, இது போன்ற என்னென்ன நன்மையான காரியம் இருக்குதோ இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். இதை செய்தால் அல்லாஹுடைய பொருத்தம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா உங்களை அவன் சிறப்புக்குரியவனாக ஆக்குவான் என்பதெல்லாம் சொல்லி அவர்கள் இந்த நன்மையான காரியத்தின் பக்கம் ஏவல் எடுப்பார்களா இல்லையா? அத்தகையவர்களையும் தவிர இன்னும் சொல்றாங்க,
மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவார்களே அத்தகையவர்களே தவிர. இப்போ மக்கள்ல இருக்காங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில ஒரு பிளவு உண்டாக்க மாட்டாங்க. அவர்களுக்கு மத்தியில சண்டையை மூட்டிக்கொண்டு இவருக்கு சாதகமாக அங்க பேசுறது, அவருக்கு சாதகமாக இங்க பேசுறது, இப்படி டபுள் கேம் ஆடி மக்களுக்கு இடையில ஃபித்னாக்களை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி இருப்பார்களே அத்தகையவர்களே போல கிடையாது. மக்களை நல்வழிப்படுத்தி அந்த மக்களுக்கு நன்மையை எத்தி வைத்து அந்த மக்களை இணக்கத்தில் ஆக்குவார்கள். ஒருவரை பற்றி இவருக்கு இவரிடத்தில் நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு நன்மையான விஷயத்தை மட்டும் சொல்றது, இவரை பற்றி அவரிடத்துல ஒரு நல்ல நல்ல காரியத்தை பற்றி சொல்றது, இப்படி சொல்வதன் மூலமாக இரண்டு நபர்களுக்கும் இடையில ஒரு இணக்கம் உண்டாக்குமா இல்லையா? அவன் என்னை பத்தி இப்படியா அவன் நினைச்சிருக்கிறான், பரவாயில்லையே நம்ம கூட அவரை தப்பா நினைச்சிட்டோம் அவர் உணர்வார். அவரு நம்மள அவரை தப்பா நினைச்சிட்டமே, நம்மளை பத்தி அவர் இவ்வளவு பெரிய எண்ணம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேல அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும். அப்படி இந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில ஒரு இணக்கம் உண்டாகுதா இல்லையா? இது போலதான் இந்த மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவதை கொண்டும் அவர் ஏவல் செய்யக்கூடியவராக இருப்பார். மக்களுக்கு மத்தியில நீங்க இதே மாதிரி ஏவல்களை இதே மாதிரி நீங்கள் இணக்கத்தை உண்டாக்குங்கள் என்பதாக சொல்லி அவர்கள் ஏவல் செய்வார்களே அத்தகையவர்களை தவிர மனிதர்களில் பெரும்பாலான ரகசிய பேச்சுக்களில் எவ்வித நன்மையும் இல்லைனா அப்போ இவர்களிடத்தில் தான் நன்மை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. நன்மை என்பதே இங்கேன்னு தான் வரக்கூடியதாக இருக்கு என்பதையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்ல வருகிறானா இல்லையா? அப்போ இந்த செய்தியின் காரணமாக தான் இந்த பாடத்திற்கு கீழே முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தை நமக்கு கொண்டு வருகிறார்கள். இப்போ இது முதலாவது ஆயத்து பாருங்க. அந்நிசா சூரத்து நிசால இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது 114. 114வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த பாடத்திற்கு கீழே தோதுவாக கொண்டு வந்த முசன்னிப் அவர்கள் கொண்டு வந்த முதலாவது ஆயத்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. வகால தஆலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஸ்ஸுல்ஹு கைருன், வஸ்ஸுல்ஹு கைர் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்து. வஸ்ஸுல்ஹு இணக்கமாகிறது, கைருன் நலவானதாக இருக்கின்றது. அப்போ இணக்கத்தை உண்டாக்குவதே நலவானது, கைரானது, அது நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்பது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ பிற மக்களுக்கு இடையில ஒரு இணக்கத்தை உண்டாக்குறோமா இல்லையா? அந்த இணக்கத்தை உண்டாக்குதல் என்பது அது நலமான நன்மையான காரியமாக அது இருக்கின்றது. அப்போ அல்லாஹ்விடத்துல அது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. இப்போ இந்த ஆயத்து இந்த பாடத்திற்கு தோதுவாக இருக்குதா இல்லையா? இந்த இந்த சுல்ஹ் என்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறா இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்து தந்தார்கள். அந்நிசா இந்த ஆயத்தும் சூரத்து நிசால பதிவு செய்யப்படுது 128. 128வது ஆயத்தாக சூரத்து நிசால பதிவு செய்யப்படுகின்றது என்று சொல்றாங்க. அடுத்தபடியாக மூன்றாவது ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ஃபத்தகுல்லாஹ வ அஸ்லிஹு ذات பைனிக்கும், ஸதகல்லாஹுல் அஸீம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத். இப்போ இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா என்னன்னு சொன்னா, ஃபத்தகுல்லாஹ அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வ அஸ்லிஹு ذات பைனிக்கும் இன்னும் உங்களுக்கு மத்தியில் உள்ளவர்களுக்கு இணக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. இப்போ முதலாவதாக அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இரண்டாவதாக உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை விடுத்துக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் வாதித்து கொள்ளாதீர்கள். அப்படி எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் சேர்ந்து நீங்கள் இணக்கமாக நீங்கள் ஒன்றி வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு. இப்போ இந்த ஆயத்தும் இந்த பாடத்திற்கு தோதுவாக வருவதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்தாங்க. அல் அன்ஃபால் சூரத்துல் அன்ஃபால்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. ஒன்றாவது ஆயத்தாகவே சூரத்துல் அன்ஃபால்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்று சொல்றாங்க. அடுத்தபடியாக வகால தஆலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும்,
ஸதகல்லாஹுல் அதீம். இன்னமல் முஃமினூன, நிச்சயமாக முஃமின்கள், ஈமான் கொண்ட விசுவாசிகளாகிறவர்கள், இஹ்வத்துன், சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமுமே சகோதரர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ ஈமான் கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி அல்லாஹுவை ஈமான் கொண்டு, அல்லாஹுடைய ரசூலை ஈமான் கொண்டு, என்னென்ன விஷயத்தெல்லாம் ஈமான் கொள்ளணுமோ அனைத்து விஷயத்தையும் ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக யார் இருக்கிறாரோ அவர்கள் அனைவர்களுமே சகோதர சகோதரிகள் தான். இப்ப எல்லாருமே அண்ணன் நம்பிக்கை தான் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். சொல்லிட்டு ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், எனவே உங்கள் இரு சகோதரர் மத்தியில் இணக்கத்தை நீங்கள் உண்டாக்குங்கள். அப்போ நீங்க ஒருவருக்கொருவர் உங்கள் சகோதரர்களையே நீங்கள் தொடர்புகளை சீர்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். உங்களுக்கு இடையில நீங்க சண்டை பிடிச்சிக்காதீங்க. நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். இப்ப சகோதரர்களாக இருந்துட்டே சண்டை பிடிச்சு சண்டை சச்சரவுக்கு ஆளானா அது நல்லா இருக்குமா? இருக்காது. அதன் காரணமாக நீங்கள் மனதளவில் உங்களுக்கு நீங்கள் இணக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். இணக்கத்தை உண்டாக்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல துஆவை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஹைசியத்தை, நல்ல ஒரு ரீதியில நன்மையான காரியங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அப்போ ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், இந்த ஃபஸ்லிஹு என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் வைக்கலாம். பொதுவா இணக்கத்தை உண்டாக்குறது மட்டும்தான் ஃபஸ்லிஹு என்பதாக சேருமான்னு கேட்டா அது கிடையாது. ஒருவரை நல்லவராக ஆக்கு என்பதற்கும் ஃபஸ்லிஹு என்பது சொல்லுவாங்க. ஒருவரை நல்ல ஒரு ரீதியில நடந்து கொள்வதற்கும் ஃபஸ்லிஹுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவருக்குரிய அந்த தொடர்புகளை சீர்படுத்துவதையும் ஃபஸ்லிஹு என்பதாக சொல்லுவாங்க. அப்போ ஒருவர் ஒரு நல்ல பாவம் செஞ்சுட்டு இருக்கிறார், ஒருத்தவர் ஒரு பாவத்தை நீங்க பாக்குறீங்க, இல்ல ஒருவருடைய அந்த குறையை பார்க்கிறோம். அந்த குறையை பார்த்து அந்த பாவத்தை பார்த்து அவரிடத்துல போய் அதை சீர்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் ஒரு ஏவலை செய்து இதை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றோமா இல்லையா? இதுவும் ஃபஸ்லிஹு என்பதற்குல கட்டுப்படும். அப்போ உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் நீங்கள் சுல்ஹை, நீங்கள் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. இப்போ இந்த ஆயத்தை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே கடைசி ஆயத்தாக கொண்டு வந்தாங்க. பாருங்க, அல் ஹுஜராத், சூரத்துல் ஹுஜராத்தில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 10வது ஆயத்தாக சூரத்துல் ஹுஜராத்தில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 4 ஆயத்தையும் பற்றி நம்ம இந்த பாடத்துல நம்ம பேசிட்டோம். இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. 248வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது ரியாதுஸ் ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 248வது ஹதீஸ் என்பதாக இது இருக்கின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா புரிந்து கொள்வானாக. கால, அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு சுலாமா, ஒவ்வொரு மூட்டுகளுக்கும், மினன் நாசி, மக்களிலிருந்து ஒவ்வொரு மூட்டுகளுக்கும், அலைஹி, அந்த ஒவ்வொரு மூட்டின் மீதும், சதக்கத்துன், தர்மம் என்பது கட்டாயமானதாக இருக்கின்றது என்று சொன்னாங்க. அப்போ சுலாமா என்ற வார்த்தை நம்ம ஒரு முந்தைய ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம். முந்தைய பாடத்துல போன நிறைய ஹதீஸ்கள்ல இந்த சுலாமா என்ற வார்த்தையை பார்த்தோம். இப்ப சுலாமா என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம உடல்கள்ல பல எலும்புகள் இருக்குமா இல்லையா? அந்த பல எலும்புகள், அதுல ஒரு எலும்பு ஒரு எலும்போட இணையக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்குதா இல்லையா? இணைக்கும் அந்த இடம், இணையும் அந்த இடம், அந்த இடத்திற்கு தான் சுலாமா, மூட்டுக்கள் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அதை தான் சொல்றாங்க. அது ஒரு மனுஷன் உடம்புல எவ்வளவு இருக்குமோ, இப்போ ஒரு மனுஷனத்துல எவ்வளவு எலும்பு இருக்கும், அந்த ஒவ்வொரு எலும்பும் கணக்கு போட்டா அந்த ஒவ்வொரு எலும்பினுடைய அந்த ஜாயின்,
அந்த இணையக்கூடிய அந்த இடம் எவ்வளவு இருக்கும், அந்த மூட்டுகள் எவ்வளவு இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் மக்களில் இருந்து அவர்களின் மீது தர்மம் என்பது கடமையாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு மூட்டுக்கள் தன்னுடைய உடம்புல இருக்குதோ அந்த மூட்டு அளவிற்கு அவன் தர்மம் செய்வது என்பது அவனுக்கு கட்டாயமானதாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, குல்ல யோமின், ஒவ்வொரு நாளும் தத்லுஉ ஃபீஹி ஷம்சு, சூரியன் என்பது அந்த ஒவ்வொரு நாளிலும் உதயமாகுமே. அப்படிப்பட்ட ஒருவருடைய அவனிலே, அதாவது சூரியன் என்பது அவனிலே உதயமாகுமே, அத்தகைய ஒவ்வொரு நாளிற்கும் சதக்கா என்பது அவனுக்கு கடமையானதாக இருக்கும், கட்டாயமானதாக இருக்கும். அப்போ ஒரு நாள்ல நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்நாள்ல எவ்வளவு சூரிய உதயமாகிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ டெய்லியுமே சூரியன் உதயமாகுது. அப்போ அதாவது நம்ம எத்தனை நாட்கள் வாழ்றோமோ அத்தனை நாட்களும் சதக்கா செய்வது என்பது ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்த பாருங்க, மூட்டுக்கள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவிற்கு சதக்கா செய்யணும்னு சொன்னாங்க. சூரியன் எந்த அளவுக்கு உதயமாகுதோ அந்த ஒவ்வொரு நாளிற்கும் சதக்கா செய்யணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்படிப்பா செய்ய முடியும்? இதெல்லாம் கணக்கில்லாத ஒரு விஷயமாச்சே. இந்த அளவிற்கு எப்படி ஒரு மனுஷனால செய்ய முடியும் சதக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சா அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்குறாங்க. இப்படி இந்த இரண்டு செய்திகளையும் சொல்லிட்டு அதற்கான ஒரு லேசான ஒரு வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொகுத்து தருகிறார்கள். பாருங்க, தஅதிலு பைனல் இஸ்னைனி, இரண்டு நபர்களுக்கு மத்தியில் நீ நீதமாக நடந்து கொள்ளுதலும் சதக்கத்துன், தர்மமாக இருக்கின்றது. அப்போ இரண்டு நபர்களுக்கு மத்தியில ஒருத்தவன் நீதமாக நடந்து கொள்றான்னு சொன்னா அதுவும் சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு நபர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையின் காரணமாக ரெண்டு நபர்கள் அடித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப ரெண்டு பேர் அடித்து கொண்டு இருக்கக்கூடியதுல ஒருத்தவர் நம்மளுடைய நண்பர், ஒருத்தவர் நம்முடைய எதிரின்னு வச்சுப்போம். அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு நபர்கள்ல ஆனா அநியாயம் செய்தவர் நம்முடைய நண்பராக இருக்கிறார், அநீதி இழைக்கப்பட்டவர் நம்முடைய எதிரியாக இருக்கிறார், இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நேரத்துல யாரின் பக்கம் நீதம் இருக்கின்றதோ, யார் நீதமாக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வழங்கணும். அவர்களிடத்துல நீதமாக நடந்து கொள்ளணும் இல்லையா? அது இல்லாம நம்முடைய நண்பன் தப்பு செஞ்சுட்டான் பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுடைய நண்பனாக இருக்கிறாரு, அவன் தப்பு செய்யலதான் இருந்தாலும் நம்மளுடைய எதிரியா இருக்கிறான், அதனால நம்ம நண்பனுக்கு சாதகமாக நம்ம அப்படியே தோதுவாக நம்ம சொல்லிடலாம், நம்ம தீர்ப்பு சொல்லிடலாம், நமக்கு நம்ம நீதி வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பன் செஞ்சது தான்ப்பா கரெக்டு, நீ செஞ்சது தவறுப்பா அப்படின்னு இவர்கள் இருவருக்கிடையில அந்த நீதம் என்பது போயிடுச்சா இல்லையா? இது சதக்காவாக ஆகாது. இது மிகப்பெரிய ஒரு துல்மாக, இது மிகப்பெரிய ஒரு அநீதமாக இருக்கின்றது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இந்த ரெண்டு நபர்களுக்கும் மத்தியில நீதமா நடந்து கொள்ளணும். யாரு உண்மையிலே யாரு பக்கம் நியாயம் என்பது இருக்கின்றதோ அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கணும், அவர்களுக்கு சாதகமாக நீதி வழங்கணும். அப்படி நீதமான விஷயத்தை செய்வதும் ஒரு தர்மமாக இருக்கு. அப்போ இது ஒரு சிம்பிளான ஒரு காரியம்தான். நம்ம நீதமாக ஒருவருக்கு மத்தியில நம்ம நீதமாக நடந்து கொண்டுட்டாலே அந்த சதக்கா என்ற தர்மம் என்ற ஒரு நன்மைக்கு நம்ம சொந்தக்காரர்களாக ஆகிவிடலாம். அப்போ இப்படி ஒரு லேசான வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இன்னும் சொல்றாங்க, வதுஈனு ரஜுல, ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய்வது, ஃபீ தாபத்திஹி, அவருடைய வாகனத்தின் விஷயத்தில் உதவி செய்வது, ஃபதஹ்மிலுஹு அலைஹா, அந்த வாகனத்தின் மீது அவரை நீ சுமத்தாட்டுவது, அவரை நீ ஏற்றுவது. அப்போ அந்த வாகனத்தின் மேல அவரை நம்ம கதவை திறந்து விட்டு, அந்த காரு கதவை திறந்து விட்டு அவர் அந்த கார்ல உட்கார வைக்கிறோம்னு சொன்னாலோ அல்லது தர்ஃபஉ லஹு, அவருக்கு உயர்த்தி கொடுப்பது, அலைஹா, அவரின் மீது, அந்த வாகனத்தின் மீது, மதாஅஹு, அவருடைய ஜாமானை, அதாவது அவருடைய பொருட்களை அந்த வாகனத்தின் மீது அவருக்கு நீ உயர்த்தி கொடுப்பதும் சதக்கத்துன், தர்மமாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதனை வாகனத்தில் உட்கார உதவி செய்வதும் சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக வல் கலிமத்து தொய்யிபத்து, ஒரு நல்ல வார்த்தையாகிறது சதக்கத்துன்,
தர்மமாக இருக்கு. ஒரு நன்மையான ஒரு நல்ல வார்த்தையை கற்றுத்தருதலும் சதக்கா என்பதாக சொன்னாங்க. இன்னும் வபிகுல்லி ஹுதுவத்தின், இந்த இடத்துல ஹத்துவத்தின் என்பதாக போட்டிருக்கிறாங்க. இது நுஸ்ஹா பல ஹுத்துவத்தின் என்பதுதான் சரியானது. இன்னும் ஒவ்வொரு ஹத்துவத்து ஒவ்வொரு கால் எட்டுக்களை கொண்டும் உள்ளது தம்ஷீஹா, அந்த கால் எட்டுக்களை கொண்டு நீ நடப்பாயே அத்தகைய ஒவ்வொரு கால் எட்டுக்களை கொண்டும் இல சலாத்தி, தொழுகையின் பக்கம் சதகத்துன், தர்மமாக இருக்கு. இப்ப தொழுகையின் பக்கம் ஒவ்வொரு எட்டாக ஒரு மனுஷன் வச்சு வச்சு நடக்கிறான், ஒவ்வொரு காலடி வச்சு நடக்கிறோமா இல்லையா? அந்த ஒவ்வொரு காலடிக்கும் ஒவ்வொரு எட்டும் அவன் நடப்பதிலே அதுவும் சதக்காவாக, அதுவும் தர்மமாகவே அமைகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தபடியாக அதா, இன்னும் இடையூறு தருவதை நீ நீக்குவது, நீ தொரியகை வழியை விட்டு நீக்குவதும் சதக்கத்துன், தர்மமாக இருக்கு. ஒரு வழியில ஒரு இடையூறு தரக்கூடிய ஒரு கல்லோ இல்ல ஒரு எலும்போ இல்ல ஒரு விஷயம் ஏதோ ஒரு மரமோ கிடக்குது, அத நம்ம நீக்குறோம்னு சொன்னா அதுவும் தர்மமாக இருக்கு. அதுவும் தர்மம், அதற்கான நன்மை கூலியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரால் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்றாங்க. அடுத்தபடியாக பாருங்க, வமானா தஅதிலு பைனஹுமா, இந்த தஅதிலு பைனஹுமா என்பதாக சொன்னாங்களா இல்லையா? தாதில் பைனல் இஸ்னைன் என்பதாக. இப்போ இதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க. துஸ்லிஹு பைனஹுமா பில் அத்லி, நீதத்தை கொண்டு அவர்கள் இருவருக்கும் மத்தியில் நீ இணக்கத்தை உண்டாக்குவது என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ தாதில் பைனல் இஸ்னைன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில நீதத்தை நாடுறது மட்டும் கிடையாது, அந்த ரெண்டு பேருக்கும் நீதமான காரியத்தை சொல்லிட்டு அவர்கள் இருவருக்கும் மத்தியில இணக்கத்தை உண்டாக்கணும். இவர்களுக்கு பகைமையை உண்டாக்கிடக்கூடாது. நீ பண்ணதாம்மா நியாயம், நீ பண்ணது தப்புப்பான்னு சொல்லி அவரை ஒதுக்கி அவரை ரொம்ப கேவலப்படுத்திடக்கூடாது. அப்படி படுத்திட்டுச்சுன்னா அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாரு, ரொம்ப வேதனைப்பட்டுருவாரு. வேதனைப்பட்டுட்டா இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கம் என்பது பிரிந்து விடக்கூடியதாக இருக்கும். இப்படி செய்துவிடக்கூடாது, இவர்கள் மத்தியிலும் இணக்கத்தையும் உண்டாக்கணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரும் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இங்கு வந்துள்ள இந்த ஃபஅல் எல்லாம் மஸ்தரின் அர்த்தத்தில் வந்துள்ளது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல பாபுல் இஸ்லாஹி பைனன்னாஸ் என்ற புதிய தலைப்பை குறித்தான சின்ன அறிமுகத்தையும் அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய இந்த ஆயத்துக்களையும் அதற்கு கீழே வந்த இந்த முதலாவது ஹதீஸையும் குறித்தான விஷயங்களை பற்றி நாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய இரண்டாவது ஹதீஸான 249வது ஹதீஸை குறித்தான விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.